ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு லேர்ன் வித் சிங்கம். நம்ம இன்னைக்கு யூசுவலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு லினக்ஸ் சிஸ்டம்லேயோ எனி சிஸ்டம் உள்ளுக்குள்ளே போனோம்னா முதல்ல அதனோட கான்ஃபிகரேஷன் என்ன, அதில் என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கு, அது எந்த வெர்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு லினக்ஸில் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் நேம் சிடிஎல்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்ட் டைப் பண்ணோன்னா நம்ம ஹோஸ்ட் நேம் என்ன, இந்த கம்ப்யூட்டரோட யூசர் நேம் என்ன, அப்புறம் அந்த ஐகான் நேம் என்ன, இது நம்ம விர்ச்சுவல் மிஷினில் ரன் பண்ணுறதுனால இது விஎம்னு வருது. அதே மாதிரி மிஷின் ஐடி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, அப்புறம் லினக்ஸோட என்ன லினக்ஸ் கர்னல் ஓடுறது ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது, அப்புறம் அதனோட ஆர்கிடெக்சர், இதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதை இன்னொரு கமாண்ட் வழியாகவும் பார்க்கலாம். uname -aன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அதே இன்ஃபர்மேஷன் லினக்ஸ் சிஸ்டம் ரன் ஆகுது. யூசர் நேம் சிங்கம், அதாவது ஹோஸ்ட் நேம் ஆர் யூசர் நேம் சிங்கம், அப்புறம் என்ன கர்னல், அப்புறம் இது எப்போ ரன் ஆரம்பிச்சிருக்கு, என்னைக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்னைக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு, என்ன ஆர்கிடெக்சரில் ரன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி அடுத்தது என்ன பார்ப்போம், இதை நீங்கள் இதுலேயும் பார்க்கலாம். இதே இன்ஃபர்மேஷன் இப்போ என்ன உபுண்டு ரன் ஆகிருக்குங்கிறத பார்க்குறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இடிசிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த இடிசி ஃபோல்டருக்குள்ளே எவ்ரி திங் டு கான்ஃபிகர்னு சொன்னேன் இல்லையா, இடிசியில் ரிலீசஸ் அப்படின்னு ஒரு 2 ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் இதை இப்போது கேட்டுங்கிறது அந்த ஃபைலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸில் மோஸ்ட்டாக 2 ஃபைல் இருந்தது இல்லையா, அந்த 2 ஃபைல்லையும் ரிடண்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அதே மாதிரி இதில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிருக்கு, என்ன வெர்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் இதில் வரும். ஸோ இந்த 3 கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், எவ்வளோ நேரம் இந்த சிஸ்டம் ரன் ஆகிட்டுருக்கு, இப்போது டேர்ன் ஆன் பண்ணதுலேருந்து எவ்வளோ நேரம் ரன் ஆகிட்டுருக்குங்கிறத பார்க்குறதுக்கு அப் டைம்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அப் டைம் பார்த்தீங்கன்னா, இது பாஸ்ட் 11 மினிட்ஸாக இந்த சிஸ்டம் ரன் ஆகுது, இந்த சிஸ்டமில் ஒரு யூசர் இருக்கா, அப்புறம் எவ்வளோ லோடு இதில் இருக்குது அப்படிங்கிறது. இந்த 3 நம்பர் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்பர் ஃபாஸ்ட் 1 மினிட்க்கு எவ்வளோ லோடு இருக்குது, 5 மினிட்ஸ்க்கு என்ன லோடு, 15 மினிட்ஸ்க்கு என்ன லோடுங்கிறது காமிக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, யூஸ்வலாக இந்த மிஷினில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். அந்த மிஷினில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு டிஎஃப் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. டிஎஃப்னு வெறுனை போட்டோன்னா யூசர் ரீடபிள், அதாவது உங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸோ இது எல்லாமே பைட்டில் வரும். இதுவே df-hன்னு போட்டோம் அப்படின்னா இந்த சிஸ்டமில் எவ்வளோ மெமரி இருக்குங்கிறத இப்போ நம்ம அன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணும்போது டோட்டல் சைஸ் 85 GB வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 75 GB யூஸ் ஆகிடுது, 8 GB அவைலபிள் ஸ்பேஸ் இருக்குது இப்போது ரூட்டில். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் இருக்கோ அவ்வளோ ஹார்ட் டிஸ்க்குக்கும் உங்களுக்கு ஸ்பேஸ் காமிக்கும். இது நான் விர்ச்சுவல் மிஷினில் ரன் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ லூப் இதெல்லாமே காமிக்கிறது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது. உங்களோட நீங்கள் இதை விர்ச்சுவல் மிஷினாக இன்ஸ்டால் பண்ணாமல் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தா எவ்வளோ மெமரி இருக்குது, ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்க்லேயும் எவ்வளோ இருக்குங்கிறது மட்டும் காமிக்கும். இதே நீங்கள் பர்டிகுலராக ஒரு கரண்ட் ஃபோல்டரில் எவ்வளோ மெமரி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு இப்போது வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அந்த வீடியோஸ் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் மெமரி எவ்வளோ மெமரி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு டியூ, இது யூசர் ரீடபிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு அவுட்புட் வரணுங்கிறதுக்காக -SI வீடியோ
அப்படின்னு போட்டால் அந்த வீடியோ உள்ளுக்குள்ளே 4 KB இருக்குது. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபைலை பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஒரு MP4 ஃபைல் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்குறோம். அந்த MP4 ஃபைல் வந்து 4 MB இருக்குது. இந்த மாதிரியும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன மெமரி யூஸ் ஆகுதுங்கிறத பார்ப்பீங்க. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மெமரி எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். அதே மாதிரி அதனோட ஸ்வாப் மெமரி இருக்கிறதையும் காமிக்கிறது. ஸோ இது மாதிரி நீங்கள் எவ்வளோ மெமரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மல்டி யூசர், யூஸ்வலாகவே லினக்ஸ் வந்து மல்டி யூசர் சிஸ்டம். ஸோ ஒரே லினக்ஸில் வந்து மெனி நம்பர் ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ண முடியும் அட் த சேம் டைம். ஸோ வேறு யாராவது லாகின் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரிமோட்டில் லாகின் பண்ணலாம், ஃபிசிக்கலாக உங்கள் சிஸ்டம் போயும் லாகின் பண்ணலாம் இல்லையா. ஸோ ரிமோட்லேருந்து யாராவது லாகின் பண்ணியிருந்தாலும் இதில் காமிக்கும், உங்கள் சிஸ்டம்லேருந்து யாராவது லாகின் பண்ணியிருந்தாலும் காமிக்கும். ஊன்னு போட்டிங்கன்னா யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இதில் காமிக்கும். நான் எத்தனை மணிக்கு லாகின் பண்ணியிருக்கா, எவ்வளோ நேரம் லாகின் ஆகிருக்கு அவா அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்ன கமாண்ட்னா ifconfig அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு apt get install nettools அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட யூசர் நேம் காமிக்கும். ஸோ யூசர் நேம் காமிச்சதுக்கப்புறம் அந்த நெட்டூல்ஸ் ஃபுல்லாக, அதாவது ஐபி என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான எல்லா பேக்கேஜும் அதில் இன்ஸ்டால் ஆகும். ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ifconfig பார்க்கலாம். அது உங்களோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ifconfig அப்படின்னு போட்டால் இதில் வந்து உங்களோட ஐபி அட்ரஸ் என்ன, அப்புறம் நெட் மாஸ்க்கு, இது எல்லாமே வரும். அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் வந்துடும். அதே மாதிரி யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன ரன் ஆகிட்டு இருக்குது கரண்ட்டாக, இப்போ என்னெல்லாம் ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லையா. அதுக்கு டாப்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த டாப் கமாண்டில் வந்து நீங்கள் என்னெல்லாம் ரன் ஆகுது, இப்போ வந்து டாக்கர் இதில் ரூட்டில் இருந்து ரன் ஆகிட்டுருக்கு, அதுக்கப்புறம் gzip ரன் ஆகிட்டுருக்கு ரூட்டு, அந்த மாதிரி என்னெல்லாம் ரன் ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து இதுலேயும் வந்து நீங்கள் எவ்வளோ மெமரி, அவைலபிள் மெமரி, ஸ்வாப் மெமரி என்ன, டோட்டல் மெமரி எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் இதுலேயும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் 1 அப்படின்னா என்ன சிபியு, இங்கே பர்சன்டேஜ் எவ்வளோ, என்ன சிபியு ரன் ஆகுது அப்படிங்கிறது காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து போட்டிங்கன்னா அந்த இதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல் அழுத்தினா என்னெல்லாம் இது இருக்குது, அப்புறம் ஆர்கே எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஜாபை கில் பண்ணுறது, நீங்கள் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்க ப்ரோக்ராம் எப்படி கில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு கே அழுத்தினா கில், இப்போ ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கிற ப்ரோக்ராம் கில் பண்ணுறதுக்கு அந்த இது வரும். நான் சூப்பர் யூசருங்கிறதுனால அது கில் ஆகாது. அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணலான்னா, என்ன பார்ப்போம் அப்படின்னா, இதே மாதிரியான கமாண்ட் தான். இப்போ நம்ம டாப் போட்டு பார்த்ததே எப்படி ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு systemctlனு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ systemctlனு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ நேரம் ரன் ஆகுது அப்படிங்கிறது ஃபுல்லாக காமிக்கும். எல்லா இதுவும் வரும். அதே மாதிரி அதுலேயே வந்து நீங்கள் வெறும் ரன்னிங் ஒண்டி பார்க்கணும் அப்படின்னா grepனு ஒரு கமாண்ட் இருக்குது. grepங்கிறது வந்து இந்த வர அவுட்புட்டை, இது பைப்பை, இந்த பைப்பில் இதில் வர அவுட்புட்டை இதுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இதுக்கு grepங்கிறது வந்து நம்ம ரன்னிங்
அப்படிங்கிறது எங்கெல்லாம் ரன்னிங்னு இருக்கோ அதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரன்னிங்கிற ஒரு நேம் இதில் வர இந்த அவுட்புட்டை இந்த அவுட்புட்டில் எங்கெல்லாம் ரன்னிங்னு இருக்கோ அந்த லைன்ஸ்லாம் மட்டும் இங்கே பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ரன்னிங்கிற ஒரு இதெல்லாம் லைன்லாம் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ என்னெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு கரண்ட்டாக அப்படிங்கிறது இந்த இதில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாம். அடுத்த லினக்ஸ் டுட்டோரியலில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் பார்க்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் சிங்கம். தேங்க்யூ.